ஸோ எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கான ஒரு இடத்துல இருப்பாங்க. நீங்கள் மறுபடியும் கேமை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம் எல்லாரும் மெஜாரிட்டியாக வரும்போது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாரும் மறுபடியும் போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஹீரோ ஆக்சுவலி வெளியில் வந்ததுமே அவர் உடனே போலீஸ்கிட்ட போய் நிற்பார். போலீஸ்கிட்ட இதெல்லாம் சொல்லுவார், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. போலீஸும் வந்து நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, நம்பரை கொடுப்பார், பேசி பாருங்கன்ட்டு பண்ணால் அந்த உண்மையாலே யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு கத்துவாங்க, திட்டுவாங்க. அண்ட் இதை வந்து இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு இப்படி போயிடுவார். அதுக்கு முன்னாடி பார்த்தா அவங்க பிரதரும் காணாமல் இருப்பாங்க. அந்த பிரதருடைய ரூமில் போய் பார்த்தாலும் அதே மாதிரி கார்டு இருக்கும். ஸோ அதுக்காக தேடுறதுக்கு மறுபடியும் வந்து ஹீரோ கிட்ட கேட்டால், இல்லை நான் யார் நிலைமையிலையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் ஹீரோ கடைசியாக ஒய்ஃப் அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்டேயும் போய் காசு கேட்பார் அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்குன்னு. அண்ட் எக்ஸ் ஒய்ஃபுடைய ப்ரெசென்ட் ஹஸ்பண்ட் காசு கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நீ எங்கள் ஃபேமிலி இதுலலாம் தலையிடாத அப்படின்னும் போது, ஃபேமிலியில் தலையிடக்கூடாதுன்றதுக்காக காசு கொடுக்குறேன் சண்டைலாம் வந்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்கும். ரொம்ப ஒரு எல்லாருமே ஒரு டைட்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரி காட்டுவாங்க.